வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையில் தங்கரதம் என்று சொல்லப்படும் ஏசி சொகுசு பஸ்களை எம்டிசி அறிமுகம் செய்துள்ளது. சிங்கப்பூர், லண்டன் போன்ற நகரங்களிலும், இந்தியாவில் மும்பை மற்றும் டெல்லி போன்ற நகரங்களிலும் இயக்கப்படும் இத்தகைய பிரீமியம் பேருந்துகள் தற்போது சென்னையிலும் இயக்கப்படுகின்றன. எந்த ரூட்டில் இயக்கப்படுகிறது, எவ்வளவு கட்டணம், என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக காண்போம். சென்னையில் பயணிகளின் வசதியை மேம்படுத்த சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. காற்று மாசையும் கருத்தில் கொண்டு தற்போது எலக்ட்ரிக் பேருந்துகள் நகரின் பல்வேறு ரூட்களில் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் அதேபோல ஏசி பேருந்துகளையும் சென்னை மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் பொது போக்குவரத்தை மேலும் நவீனமாகவும் வசதி மிக்கதாகவும் மாற்றும் விதமாக புதிய பிரீமியம் ஏசி பேருந்துகளை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிமுகம் செய்துள்ளது. வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய தனியார் ஆம்னி பேருந்துகளை மிஞ்சும் வகையில் புதிய பிரீமியம் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. என்னென்ன வசதிகள் உள்ளன? தங்கரதம் என்று சொல்லப்படும் அளவிற்கு கோல்டன் கலரில் இந்த பேருந்துகளின் வெளிப்புற தோற்றம் உள்ளன. இந்த பேருந்து முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டது ஆகும். பேருந்துகளில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிசிடிவி கேமரா, சொகுசு இருக்கைகள், USB மொபைல் சார்ஜிங் போர்ட்டுகள், இலவச வைஃபை, அவசரகால பொத்தான்கள் மற்றும் டிஜிட்டல் வழித்தட போர்ட்டுகள் போன்ற பல்வேறு நவீன வசதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளி பயணிகள் எளிதாக ஏறி இறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வீல் சேர் பயணிகளுக்கான முன்பதிவு வசதியும் இருக்கின்றன. இந்த பேருந்தில் கண்டக்டர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் டிக்கெட் எடுப்பது யார் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். சென்னை ஒன் செயலி வழியாக முன்பதிவு செய்து டிக்கெட் எடுத்துவிட்டு இந்த பேருந்தில் பயணிக்கலாம். எந்த ரூட்டில் இயக்கம், கட்டணம் என்ன? முதல் கட்டமாக இந்த பேருந்து சேவை வழித்தடம் 570S மற்றும் 91 ஆகிய 2 ரூட்களில் சோதனை அடிப்படையில் இயக்கப்பட்டுள்ளன. 570S வழித்தடம் சென்னை கோயம்பேடு முதல் சிறுசேரி ஐடி பார்க் வரையிலும், 91 வழித்தடம் திருவான்மையூர் முதல் தாம்பரம் வரையிலும் இயக்கப்படுகிறது. ஐடி நிறுவனங்கள் நிறைந்துள்ள OMR வழியே இந்த 2 வழித்தடமும் உள்ளது. சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்யப்படும் இந்த பேருந்துகள் படிப்படியாக பல்வேறு வழித்தடங்களில் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்தில் குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 50 வசூலிக்கப்படும் மற்றும் அதிகபட்சம் கட்டணமாக ரூபாய் 150 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது.